கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் இந்த ஒரு சின்ன மெசேஜ் கேட்குறதுக்கு முன்னாடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி அவருடைய கிருபைகளுக்காக வேண்டி நிற்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல கிருபையுள்ள பிதாவே, அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. அப்பா ஒரு சிறிய கூட்டத்தில் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கவும், அப்பா ஒரு சில நிமிடங்கள் உம்முடைய ஆலயத்தில் அப்பா உம்முடைய பாதப்படியில் அப்பா நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்பெண்ட் பண்ண அப்பா உம்முடைய பாதப்படியில் செலவிடும் நேரங்களுக்காய் அந்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா உமக்கு நன்றி சுவாமி. அப்பா அந்த வார்த்தைகளை பகிரப்போவதற்கு முன்னாடி ஆண்டவரே அப்பா கேட்கிற எனக்கும் அப்பா பேச போகிற வசனங்கள் அப்பா பேச போகிற செய்தி கேட்கிற எனக்கும் அப்பா கேட்கிற மற்றவர்களுக்கும் அப்பா இதை கேட்கிற ஆன்லைனில் ஆஃப்லைனில் கேட்குற எல்லாருக்கும் அப்பா பிரயோஜனமாக அமைய அப்பா உங்கள் கிருபைகளை வேண்டி நிற்கிறோம் சுவாமி. அப்பா கிருபை கொடுங்க அப்பா. இந்த மெசேஜ் அப்பா இந்த செய்தி அப்பா இந்த செய்தி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க, எல்லோருக்கும் பயன்பட அப்பா உம்முடைய ஆவியானவர் மட்டும் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மனுஷன் அல்ல சுவாமி. அப்பா மனுஷீகமாக ஒரு வார்த்தை கூட வெளிப்படாதபடி அப்பா உம்முடைய கிருபைகளால் என்னை காத்து கொள்ள வேண்டுமாய் ஆவியானவர் பேசுவதை மட்டும் அப்பா நான் அப்பா கூற எனக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். அப்பா எல்லாரையும் உம்முடைய கரங்களில் கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் பேச சொன்ன வார்த்தை கிருபை. இந்த கிருபையை நம்ம நிறைய நேரங்களில் இந்த வார்த்தையை நம்ம நிறைய நேரங்களில் இந்த வார்த்தையை சாதாரணமாக சொல்லுவோம். கிருபை கிருபை அப்படின்னு சொல்லிடுவோம். ஆண்டவர் கிருபை உள்ளவர், தேவன் கிருபை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக அந்த கிருபையை எடுத்துக்குவோம். ஆனால் அந்த கிருபையை நம்ம ஒவ்வொரு நிமிடமும் எடுத்து பார்க்கும்போது இந்த கிருபையோட இந்த கிருபையோட டெஃபினேஷன் இல்லை, இந்த கிருபையை பற்றி அதோட அர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுவது, தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த கிருபை. தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது. நம்ம செஞ்ச எல்லாத்தையுமே ஆண்டவர் மறந்துறார். நம்ம மனிதர்கள் ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் ஈவன் பார்ன் கிறிஸ்டியன், பிறக்கும் போதே கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டது ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் இருக்கும். அப்போது நம்ம அந்த 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 ரட்சிப்பு அந்த ரட்சிப்பே ஆண்டவருடைய கிருபை தான். அதுக்கு நான் வசனங்கள் பின்னாடி சொல்கிறேன். நம்ம ரட்சிக்கப்பட்டதே ஆண்டவருடைய கிருபை தான். இது நம்ம நீதிமான்கள் இல்லை, நம்ம நல்லது பண்ணணும், நம்ம எல்லாரையும் விட நல்லவங்க அப்படிங்கிறதுனால நம்மளை ஆண்டவர் ரட்சிக்கலை. அவருடைய கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அந்த கிருபையை நம்ம சொல்லும்போது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேத வல்லுநர்கள்லாம் சொல்லுறாங்க. ஏன் தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுறது அப்படின்னா, ஆண்டவரோட சமூகத்தில் நிற்கிறதுக்கு நம்ம யாருமே தகுதி இல்லாதவங்க. ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ பரிசுத்தமானவர். அவரில் கரைத்திரை இல்லை, அவர் பிழையற்றவர். அவர் பரிசுத்தமானவர் மட்டும் இல்லை, அவர் பிழையற்றவர். நம்ம ஆண்டவரை பற்றி பார்க்கும்போது தீமையை ஒருபோதும் நினையாத நல்ல தகப்பன் அப்படின்னு வசனம் சொல்லுது. அவர் ஒரு தீமையை நினச்சி கூட பார்க்க மாட்டாராம். ஆனால் நம்ம மனிதர்கள் நிறைய நேரங்களில் பார்க்கும்பொழுது நமக்குள்ளே பகை உணர்வுகள், எரிச்சல், கோபம், பொறாமை, அந்த நமக்குள்ள நிறைய மனுஷிக குணங்கள் செயல்படும். ஈவன் நம்ம ரட்சிக்கப்பட்டாலும், நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ளே இருந்தாலும் இந்த குணங்கள்லாம் செயல்படும். ஆனாலும் ஆண்டவர் இந்த குணங்களோட நம்மளை ஆண்டவர் எப்படி ஏற்றுக்கிட்டார்னா அப்படியே ஏற்றுக்கிட்டார். எப்படின்னா நம்மளுக்குள்ளே உள்ள எல்லா குணங்களோடையும் நம்ம எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்ம ஏற்றுக்குவார். அது ஒரு தகப்பனுக்குரிய குணம். நம்ம அப்பா, நம்ம சகோதரிகள் கூட ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அவளை பார்த்து என்னையை பார்த்து அவளுக்கு பொறாமை, ஏன்னா எனக்கிட்ட இதெல்லாம் இருக்குது அவளுக்கிட்ட இல்லை, அதனால் அவளுக்கு கொஞ்சம் பொறாமை தான், அவள் என்னையை பற்றி அப்படி தான் இருப்பாள், அவள் பேச மாட்டா அப்படின்னு சில பகை உணர்வுகள்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு தகப்பனையோ ஒரு தாயை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த நேரத்துலேயுமே நம்மளை ஏற்றுக்குவாங்க. எவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு ஒரு குழந்தை அம்மாட்ட ஓடி வந்தாலும்
அம்மா அடித்தாலுமே அப்போ அடுத்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஞ்சம் நேரம் அடிப்பாங்க, அந்த குழந்தை அழுதுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் விடுவாங்க, அதுக்கப்புறம் கூப்பிட்டு மறுபடி சாப்பாடு போடுவோம், எல்லாமே செஞ்சுக்குவோம். இதுதான் ஒரு தகப்பன், ஒரு தாய் தகப்பனோட குணம். அதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து ஒரு நல்ல தகப்பனாக இருக்கார். அதனால தான் ஆண்டவர் வந்து மிகுந்த கிருபை உள்ளவன்னு சொல்கிறோம். அதாவது நம்ம என்ன தவறு பண்ணாலும், நம்ம செஞ்ச எல்லா தவறையும் மறந்து தகுதியில்லாத நமக்கு அவர் கொடுக்கறது தான் கிருபை. அவர் கொடுத்தது என்னன்னா, அவரோட விலை மதிப்பில்லாத அந்த ரத்தத்தை சிந்தி அவரோட ஜீவனையே நமக்காக கொடுத்து நம்மளை வந்து ஆண்டவர் ரட்சித்து கொண்டார். இப்படி வந்து நம்மளை பெத்த அம்மா அப்பா கூட ஒரு நாளும் இருக்க முடியாது. அதாவது கடைசி சொட்டு ரத்தம் முழுவதையும், கடைசி சொட்டு அந்த ரத்தம் வரைக்கும் அந்த சிலுவையில் நமக்காக சிந்தினார். எதுக்காக சிந்தினார்னா, ஆதி மனிதன் ஆதாம் வந்து பாவம் பண்ணிட்டாரு. அப்போ அந்த பாவத்தை ரட்சிக்க வந்து நீங்கள் இந்த பாவத்தை ரட்சிக்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வேதங்கள், ஈவன் அந்த 4 வேதங்கள் சொல்லுவாங்க, இந்து வேதங்கள், அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அதுலேயும் எழுதியிருக்கும், பாவம் இல்லாத, அதாவது பாவமே இல்லாத ஒரு ஜீவன், ஒரு மனிதன் பலியிடப்பட்டால் மட்டும்தான் அந்த பாவம் வந்து ரட்சிக்கப்படும். அப்போ நம்ம வந்து தாயின் கருவில் உருவாகும் போதே தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறாரு. அப்போது நம்முடைய தாய் வந்து பாவத்தில் தான் நம்மளை கற்பந்தரிக்கிறாங்க. அப்போ பிறக்கும் பொழுதே நம்ம வந்து பாவத்தில், அதாவது பாவம் வந்து நம்மளோட ஒட்டிகிட்டே தான் வருது. எப்போ ஒட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா, ஆதாம் வந்து எப்போ ஆதாமும் ஏவாளும் எப்போ ஆண்டோரோட வார்த்தைக்கு அவங்க ஒபே பண்ணாமல், எப்போ ஆண்டோர வார்த்தையை கேட்காம போனாங்களோ அந்த இடத்துலேருந்தே பாவம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அந்த பாவம் வந்து அது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. எப்போ அந்த பாவம் வந்து அந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்க, அந்த ரட்சிக்க தான் ஆண்டவர் வந்து அவர் வந்து மனிதனாக பிறந்து கடைசி சொட்டு ரத்தத்தையும், அவர் பாவமே இல்லாதவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனங்கள் சொல்லும்போது இயேசு வந்து மனுஷனாக சுற்றி திரிந்தப்போ நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் அப்படின்னு வசனம் சொல்லும். அவர் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவர். ஒருபோதும் ஒரு நாளும் நம்மளுக்கு தீமையை நினைக்காத ஒரு நல்ல தகப்பன்னா அவர் மட்டும்தான், அது வேற யாரும் இல்லை. இப்போ அப்படி நமக்கு கொடுக்கப்படுறதான் அந்த கிருபை. அந்த கிருபையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டால் இதில் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த கிருபையோட வகைகள், அந்த ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நிறைய வகை இருக்குது கிருபையில். அதெல்லாம் நம்ம பார்க்கல. நம்ம யார் கண்களில், அதாவது யாருக்கு பைபிள் படி கிருபை கிடைத்தது. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பைபிளில் வந்து கேட்டிருப்பாங்க, நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. நிறைய பேர் லோத்து கிருபை கேட்டிருப்பார், எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு உங்கள் கண்களில் கிருபை கிடைத்ததனால் அப்படின்னு சொல்லியிருப்பார். பென்யமீனுக்கு ஆண்டவர் கண்களில் கிருபை கிடைக்கட்டும்னு யாக்கோபு சொல்லுவோம், யோசேப்பு வாழ்த்தும் போது வாழ்த்துவார். இப்படி நிறைய பேர் வந்து கிருபை கிடைக்கட்டும்னு வாழ்த்துவாங்க. ஆனால் பைபிளில் வந்து யாருக்கு, இப்போ ஒரு சிலர் மட்டும் பார்க்க போகிறோம், பைபிளில் யாருக்கு ஆண்டவருடைய கண்களில் வந்து கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாடை எடுத்துக்கிட்டிங்கன்னா நோவா, ஆதியாகமம் 6:8, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. யாருக்கும் கிடைக்காத கிருபை வந்து கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிடைத்தது. நோவாவோட காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து பயங்கர மோசமான காலம், அது வந்து நிறைய பாவம் நிறைந்த காலம். அப்போ வந்து நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். நோவாவை பற்றி சொல்லும்போது நீதிமான் அப்படிலாம் வசனம் சொல்லுது. ஆனால் ஏன் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னா, நீதிமான் மட்டும் இல்லை, நோவா வந்து கர்த்தர் சொன்னதை வந்து அப்படியே நம்பினார். அப்போ வந்து நோவாவுக்கு வந்து ஒரு இது தோன்றி, கர்த்தர் சொல்லுவார், மழை பெய்யுது, தூதன் சொல்லுவான், மழை பெய்யுது, பூமியை அழிக்க போகுது, அதனால் நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி பேசும்போது, அப்போது நோவா வந்து அதை அப்படியே ஏற்றுக்குவார். அவர் கேட்க மாட்டார் மழை எப்படி பெய்யும்னு. ஏன்னா பாஸ்டர் லாஸ்ட் வீக் மெசேஜ் கொடுக்கும்போது கூட சொன்னாங்க, நோவாவோட காலத்தில் வந்து ஜனங்களுக்கு மழைனா என்னன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, பூமியானது வந்து பனி பெய்து பூமியை நனைத்தது அப்படின்னு இருக்கும். பனி பெய்து பூமியை நனைத்து விளைய செய்தது. பனி அந்த பனி தூறல் தான் பேஞ்சு பயிரெலாம் விளையும். ஆனால் நோவாட்ட வந்து கர்த்தர் சொல்லுவார், மழை பெய்ய போகுது, நீ பேழைய கட்டு. அப்போ மழைனா என்னன்னே தெரியாதப்போ அப்படி
அப்படியே ஆண்டவர் கர்த்தர் சொன்னதை வந்து நோவா நம்புவார். மழை பெய்ய போது நம்ம பேழையை கட்டணும், நம் குடும்பம் காப்பாற்றப்பட பேழையை கட்டணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஃபஸ்ட்டு இது வந்து அப்படியே ஆண்டவரை நம்பும்போது கர்த்தருடைய கண்களில் வந்து கிருபை கிடைக்கும். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே, யாத்திராகமம் 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். இதில் மோசையை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. சேம் நீங்கள் நோவாவும் இதே தான் சொல்லுவார், கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, இது என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. மோசே வந்து ஏன் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும்னா, மோசே வந்து ஆண்டவர் சொல்கிறத அப்படியே கேட்பான். ஒபீடியன்ஸ், அதாவது ஒபீடியன்ஸ் வந்து கீழ்ப்படிதல். ஒபீடியன்ஸ் வந்து கீழ்ப்படிதல். அவர் ஆண்டவர் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிவார். அதாவது இந்த ஜனங்களை வழி நடத்து அப்படின்னு சொல்லும்போது நடத்துவார். ஒவ்வொரு தடவையும் ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட கேட்பார், ஆண்டவர் இதை செய்யின்னு சொல்லுவார். ஏன்னா ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் கேட்டு வந்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா, நீ கோலை கீழே போடு, அப்போ வந்து அது போடும்போது அது அவர் சொன்னதுபடி நடக்காது, விரோதமாக நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்பார். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ இப்படி பண்ணு. அப்போ ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கும்பொழுது ஒவ்வொரு தடவையும் ஆண்டவருடைய கைடன்ஸ் கிடைக்கும். ஆண்டவர் என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுப்பார். அதை அப்படியே அவர் கீழ்ப்படிஞ்சு கேட்கும்போது கர்த்தருடைய கண்களில் வந்து மோசேக்கு கிருபை கிடைக்கும். அப்போது அதனால இதுதான் என்னுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. மோசே வந்து அப்படியே ஒபே பண்ணுவார். அதே போல் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே, அதாவது கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது கீழ்ப்படியும் போது மட்டும்தான் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். இதே மோசேக்கு கர்த்தருடைய கண்கள்லேருந்து கிருபை எடுபட்டு போகும். எப்போ எடுபட்டு போகும்னா, ஆண்டவர் வந்து கண்மலையை பார்த்து பேச சொல்லுவார். மோசே என்ன பண்ணுவார்னா கண்மலையை அடிச்சிருவார். ஏன்னா அவருக்கு வந்து ஆண்டவர் சொன்னதை அவர் யோசிக்காமல் அவரோட முன்னால் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா முன்னாடி ஒரு அனுபவம் என்னென்னா, அவர் கண்மலையை அடிக்கும்போது தண்ணீர் வரும். அந்த அனுபவத்தில் கண்மலையை பார்த்து பேச சொல்லும்போது பேச சொன்னதை அவர் மறந்துட்டு கண்மலையை அடிச்சிருவார். அந்த இடத்துல ஆண்டவருடைய கண்கள்லேருந்து மோசேக்கு கிருபை விலகி போகும்போது என்ன நடக்கும்னா, மோசே வந்து கானானுக்குள்ளே பிரவேசிக்கலை. மோசேக்கு அடுத்து உள்ள யோசுவா தான் கானானுக்குள்ளே ஜனங்களை கூட்டிகிட்டு போவார். கர்த்தர் எப்படி கிருபை உள்ளவரோ அதே மாதிரி அதாவது நம்மள்கிட்ட ஒரு சில குணங்கள் இருக்கும்பொழுது கர்த்தர் நம்ம மேலே கிருபை உள்ளவராக இருப்பார். ஒரு சில குணங்கள் நம்மளை விட்டு போகும்போது அந்த கர்த்தருடைய கிருபையும் நம்மளை விட்டு நீங்கி போகும். கர்த்தர் எடுத்துருவார் அந்த கிருபையை. அதனால தான் ஈவன் அப்படிப்பட்ட மோசையை ஒரு லீடராக, ஒரு தலைவராக, அதாவது 6 லட்சம் ஜனங்கள், அது கடைசியாக பார்க்கும்போது 40 லட்சம் ஜனங்கள், அந்த குழந்தைகள் எல்லாரையும் சேர்க்கும் போது 40 லட்சம் ஜனங்கள், அப்படி வழிநடத்த ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் தான் தேர்ந்தெடுப்பார். அந்த மோசேயவே ஆண்டவர் வந்து அந்த கிருபை, மோசையிட்ட இருந்தே ஆண்டவர் அந்த கிருபையை எடுத்துருவார். எப்போ எடுப்பார்னா, மோசே ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத போது ஆண்டவருடைய கிருபை வந்து மோசையை விட்டு விலகி போகும். அதனால நம்ம வந்து ஆண்டவருக்கு வந்து கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா தாவீது, 2 சாமுவேல் 22:51. இதுல பார்த்தீங்கன்னா தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் கிருபை கிடைக்கும். 51. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். இதில் வந்து தாவீதை பற்றி சொல்லியிருக்கும். தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். தாவீதோட அந்த குவாலிட்டி, தாவீதோட கேரக்டர் எடுத்து பார்க்கும் பொழுது தாவீது வந்து ஆண்டவருக்கு வந்து இருதயத்துக்கு ஏற்றவனா, பிரியமானவனா இருப்பான். அதனால தான் நம்ம ஆண்டவருடைய இருதயத்துக்கு பிரியமானவர்களாக இருக்கும் பொழுது அந்த கிருபை நமக்கு மட்டுமில்லை, நம்மளுடைய சந்ததிக்கும் தொடரும். ஆண்டவருடைய இருதயத்துக்கு நம்ம பிரியமாக இருக்கும்போது, தாவீது பிரியமாக இருந்ததுனால தான் அந்த கிருபை வந்து அவனுடைய சந்ததிக்கு, அதாவது சாலமோனுக்கும் தொடரும். அதாவது சாலமோனை பற்றி ஒரு வசனம் சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு முன்னிருந்தவனை விட்டு கிருபை எடுபட்டது போல நான் இவனை விட்டு கிருபை எடுக்க மாட்டேன். அதாவது தாவீதுக்கு முன்னாடி இருந்தவன்கிட்ட இருந்து
கிருபை எடுத்துருவார். யாருக்கிட்ட எடுத்துருவார்னா சவுல்கிட்ட வந்து அந்த கிருபை விட்டு போகும். அந்த கிருபை ஆண்டவர் எடுப்பார். எப்போ சவுல்கிட்ட வந்து ஆண்டவர் அந்த கிருபை எடுப்பார்னா அதே மாதிரி தான் சவுலை வந்து ராஜாவாக தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். ஆனால் சவுல் ஒரு இடத்துல போருக்கு போய் யுத்தத்தில் வெற்றி பெற்று திரும்பி வந்து பார்க்கும்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அங்கே இருக்க மாட்டார். அதனால சவுல் என்ன பண்ணுவார்னா ஆலயத்துக்கு போய் ஆலயத்தில் வந்து அவர் வந்து சாமுவேலோட அந்த அந்த பணியை வந்து அவர் செஞ்சிருவார். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு ஆசாரியனோட பணி வந்து அந்த வர்ஷிப் பண்ணி அந்த பலி அவர் செலுத்திடுவார். ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செய்யணும். நீ போனா நம்ம அங்கே போக மட்டும்தான் செய்யணும். அங்கே போய் பேசுன்னு சொன்னால் மட்டும்தான் பேசணும். நீ போன்னு சொன்னால் அந்த இடத்துல போய் நம்ம அமைதியாக நிற்கணும்னு தான் அர்த்தம். ஆண்டவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப அழகாக கைடன்ஸ் கொடுப்பாரு. நீ போன்னு சொல்லுவார். ஈவன் நீங்கள் மோசையை பார்த்தீங்கன்னா கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லுவார். கண்மலையை பார்த்து அடின்னு சொல்ல மாட்டார். ஆனால் மோசை என்ன பண்ணுவார்னா கண்மலையை அடிச்சிருவார். அப்போ அந்த இடத்துல அந்த மோசையிட்ட இருந்த கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு சொன்ன ஆண்டவர் கிருபையை விளக்கிடுவார். அதனால ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செய்யணும். அதை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா செய்யும் பொழுது கர்த்தருடைய கண்களில் நம்ம பிரியமாக இருக்க மாட்டோம். கர்த்தருக்கு பிரியமாக இல்லை, அவருடைய இருதயத்துக்கு நம்ம ஏற்றவர்களாக இல்லைன்னா அந்த கிருபை வந்து நம்மளை விட்டு நீங்கி போகும். அடுத்து புதிய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா மரியாள் லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். கிருபை பெற்றவளே வாழ்க. அடுத்த வசனமும் வாசிங்கம்மா. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதில் பார்த்தீங்கன்னா இவளை வந்து தேவதூதன் மரியாளை ஆசிர்வதிக்கும் போது கிருபை பெற்றவளே, இதுதான் புதிய ஏற்பாடில் ஃபஸ்ட்டு அந்த கிருபைன்னு வரும். மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளே நீ வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்துவார். ஏன்னா நான் முன்னாடி ஒரு இது சொன்னேன், தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் ஆண்டவர் கிருபை செய்தார். தாவீதோட சந்ததியில் தான் ஏசப்பா பிறந்தார். அந்த மரியாள் வயிற்றில் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது ஏசப்பா பிறந்தார். இந்த மரியாளை ஏன் கிருபை பெற்றவளே அப்படின்னு தூதர் வாழ்த்தி ஏன் மரியாளை செலக்ட் பண்ணாங்கன்னா, மரியாள்கிட்ட இருந்த குணம் வந்து அவள் வந்து கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் எளிமையும் தாழ்மையும் உடையவர்களாக இருந்தார். இது வந்து நீங்கள் இது எங்கே இருக்குன்னா, இது ஹிஸ்ட்ரியில் இருக்கும். ஆக்சுவலாக உள்ள பைபிள் வேர்சஸ் இல்லை, ஹிஸ்ட்ரியில் இருக்கும். அவங்க ரொம்ப எளிமையும் தாழ்மையும், அவங்க ரொம்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய், கர்த்தருக்கு நம்ம சில சமயங்களில் நம்ம உலகப்பூர்வமாக பேசும்போது கூட சொல்லுவோம், சிலர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அப்போது சிலர் வந்து தப்பு பண்ணிட்டாங்க, ரொம்ப பாவம் இல்லை, அது பாவம் தான். அதை வந்து ஒரு உலகப்பூர்வமான மனுஷங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, சரி அவங்க வந்து நமக்கெல்லாம் கூட பயப்பட வேணாம், அவங்க பேரண்ட்ஸ்க்கு பயப்பட வேணாம், அட்லீஸ்ட் வந்து கடவுளுக்காவது பயப்படணும்ல, அந்த கடவுளுக்கு பயப்படுற பயம் கூட இவங்ககிட்ட இல்லையே. அப்போது நம்ம கடவுளுக்கு பயப்படுற பயங்கிறது ஆண்டவருக்கு பயப்படுற பயம். ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது நம்ம வந்து ரொம்ப, அதாவது எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருப்போம். ஏன்னா நம்ம ஆண்டவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஆண்டவர். எல்லாத்துலேயுமே ரொம்ப பர்ஃபெக்டான, ரொம்ப நேர்த்தியான ஆண்டவர். நேர்த்தியான எல்லாத்துலேயுமே ரொம்ப பூரணமானவர், ரொம்ப நேர்த்தியா, எல்லாத்துலேயுமே ரொம்ப கரெக்டாக, இது இப்படி, இது இப்படின்னா இது இப்படி தான். நீங்கள் மோசேக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த கூடாரம், அசரிப்பு கூடாரம் கட்டும்பொழுது கூட நீங்கள் பைபிள் பார்த்தீங்கன்னா எத்தனை அடி நீளம், எத்தனை அடி அகலம், எந்த இடத்துல எதை வைக்கணும், எதனால செய்யணும், பசும்பொன்னில் செய்யணுமா, மரத்தில் செய்யணுமா, அந்த அந்த போட்டிருக்க கர்டைன்ஸ் கூட எப்படி போடணும், என்ன கலர் போடணும், எந்த மாதிரி குமிழ் வைக்கணும், எல்லாத்துலேயுமே ஆண்டவர் வந்து எல்லாமே சொல்லி கொடுப்பார். அப்போ நம்ம ஆண்டவருக்கு வந்து கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்து அவரோட சமூகத்தில் நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஆண்டவர் கைட் பண்ணுவார். இல்லை இந்த இடம் நீ போக வேண்டிய இடம் இல்லை, நீ திரும்பி போ. நம்ம வாயிலிருந்து ஒரு சொல் பிறவாததற்கு முன்னே வந்து கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம வந்து அவ்வளோ கர்த்தருக்கு பயந்தவங்களா இருந்தால் நம்ம வாயிலேருந்து ஒரு சொல் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ளேருந்து ஆவியானவர் பேசுவார். இல்லை
நீ இந்த இடத்துல பேசக்கூடாது, மௌனமா இரு, இந்த இடத்துல பேசு அப்படின்னு அதாவது ஒவ்வொரு அடியிலையும் ஆண்டவன், ஒவ்வொரு அடிகள்லையும் நம்மளை வழி நடத்துகிற ஆண்டவர், ஒவ்வொரு அடிகள்லையும் நம்மளை ஆண்டவர் வசனம் சொல்லுது, ஒவ்வொரு நம்மளோட காலடி ஒவ்வொரு அடிகள்லையும் ஆண்டவர் வந்து சீர்தூக்கி பார்க்குறாரு. அப்படின்னா நம்மளோட அடிகள் வந்து கரெக்டாக சீர்தூக்கி, அந்த சீருங்கிறதான் ஆக்சுவலாக பர்ஃபெக்ஷனுக்கு ஒரு மீனிங்காக வரும். அதாவது ரொம்ப ரொம்ப நேர்த்தியா அப்படின்னு சொல்லி வரும். அப்போது நம்ம ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவருக்கு பிரியமாக எடுத்து வைக்கிறோமா, ஆண்டவர் போக சொல்கிற இடங்களுக்கு போகிறோமா, ஆண்டவர் போக சொல்லாத இடங்களில் நம்ம கால்கள் போய் நிற்கிதா, ஆண்டவர் பேச சொல்கிற வார்த்தையை பேசுகிறோமா, இல்லை ஆண்டவர் பேச சொல்லாத வார்த்தைகளை நம்மளா வீணாக அலப்பிடுறோமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையுமே கைட் பண்ணுவார். நிறைய நேரங்களில் நம்ம அனுபவிக்க மாட்டோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஆண்டவரே ஏசப்பா கொடுங்க எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக ஆண்டவர் வந்து அதை சொல்லி தருவார். அடுத்து வந்து பவுலுக்கு நான் வசனம் சொல்லலை. பவுலை ஏன் ஆண்டவர் வந்து கிருபை, அந்த நான் வசனம் சொல்லலாமா, ஏன்னா பவுலோட வசனம் ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். பவுல் வந்து அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. ஒருத்தர் அந்த கண்ணில் செதில் இருந்ததுனால முள்ளுன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க அவருக்கு ஆஸ்துமா இருந்துச்சு அதனால அது ஒரு முள்ளுன்னு சொல்லுவாங்க. அது நிறைய அந்த ஹிஸ்டாரிக்கல் அந்த பிப்ளிக்கல் அந்த ஹிஸ்டாரியன்ஸ் வந்து, அதாவது அந்த வேத வல்லுநர்கள் வந்து நிறைய சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு ஒரு முள் ஒரு பலவீனம், ஏதோ ஒரு பலவீனம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பலவீனம் நீங்கும்படி பல தடவை வந்து பவுல் வந்து ப்ரே பண்ணுவார். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அதாவது எப்படி விளங்கும்னா பூரணமாய் விளங்கும். நம்ம ஆண்டவர் கொடுக்கும் பொழுது எப்போதும் எப்படி கொடுப்பார்னா பூரணமாய், அதாவது நம்ம ஹாஃபாலாம் கொடுக்க மாட்டார் ஆண்டவர். எப்போதுமே ஹாஃபாக கொடுக்க மாட்டார், அந்த கொஞ்சமாக கொடுக்க மாட்டார். எப்போதுமே எப்படின்னா அமுக்கி குலுங்கி சரிந்து நிறையும்படி வழியும்படி தான் ஆண்டவர் கொடுப்பார். யாருக்கு கொடுப்பார்னா அந்த கிருபை பெற்றவர்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் வந்து கொடுப்பார். ஈவன் அதாவது பவுலுக்கு வந்து அந்த பலத்தை கூட, அந்த ஸ்ட்ரென்த்தை கூட, உடல்ல அந்த தாங்குற பலத்தை, சில வலிகள் வரும்போது நம்மளால தாங்க முடியாது, தாங்கிறதுக்கு பலன் தாங்க ஏசப்பா அப்படின்னா அந்த கிருபையை அவர் பூரணமாக தாங்கிறதுக்கு வலி கொடுப்பார். இவன் நீங்கள் டேப்லெட்லாம் போட்டிங்கன்னா மெடிக்கல் போகும்போது ஒரு வலி வரும்போது ஒரு டேப்லெட்டை கொடுப்பாங்க. நீங்கள் டேப்லெட் போடும்போது என்ன ஆகும்னா ஒரு சில வலி கேட்கும், ஒரு சில வலிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கேட்காது. என்ன சொல்லுவாங்கன்னா குறைஞ்சிரும், அது அப்படி தான் இருக்கும், குறையும். அப்போ மறுபடியும் போய் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தூக்க மாத்திரை சேர்த்து கொடுப்பாங்க. வலி மாத்திரையோடு சேர்த்து தூக்க மாத்திரையும் கலந்து இருக்கும். அது மேபி நமக்கு தெரிஞ்சிருக்காது, அதை கொடுத்துருவாங்க. அது கொடுக்கும்போது நமக்கு தூக்கம் வரும், ஆனால் அந்த வலி உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அப்போது டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வலி தெரியாமல் இருக்கணுங்கிறக்காக தான் அந்த நம்ம தூக்கத்தில் இருக்கும்போது தெரியாது அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் வந்து அப்படி கொடுக்குறவர் கிடையாது. இதில் பாதி அதில் பாதி அப்படிலாம் கலந்தெல்லாம் கொடுக்க மாட்டார். எதை கொடுத்தாலும் பூரணமாக கொடுப்பார். ஆனால் அந்த பூரணத்துக்கு, அந்த பூரணமாய் கொடுப்பதற்கு நமக்கு என்ன வேணும்னா முதல்ல கிருபை வேணும். ஏன்னா பவுலுக்கு சொன்னது என் கிருபை உனக்கு போதும். அப்போ ஃபஸ்ட்டு ஆண்டவர் கிருபை அனுப்புகிறாரு, அதுக்கடுத்து கிருபையோடு சேர்த்து என்னென்ன அனுப்ப போகிறாருங்கிறது நம்ம பின்னாடி உள்ள வசனங்களில் பார்க்க போகிறோம். யாருக்கு ஆண்டவர் வந்து கிருபை கொடுப்பார், வசனங்கள் வரிசையாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் வேகமாக வாசிங்க. சங்கீதம் 32:10. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளணும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதான், நம்பணும். ஆண்டவரை நம்பினா, கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்புறோன்னா என்னன்னா கர்த்தர் மட்டும்தான் தேவன், இயேசு ஒருவரே தேவன், அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு நம்பும்போது கர்த்தர் அவருக்கு கிருபை கொடுப்பார். நம்ம கிருபையினால் என்னென்ன கிடைக்குங்கிறது அடுத்து பார்ப்போம். யாருக்கு கிருபை கொடுக்குறாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 42:8. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். யாருக்கு கிருபை கொடுப்பார்னா ராக்காலத்தில் பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது.
ராக்காலத்தில் பாடுற பாட்டு வேற ஒன்றும் இல்லை, ஸ்தோத்திரம் தான். நீங்கள் எப்போ ஸ்தோத்திர பலிகளையோ இல்லை ஒரு பாடலையோ ஆண்டவரோட வசனத்தில் வச்சு நிறைய பாடல்கள் இருக்குது, அதை பாடி ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம் பண்ணும்போது துதிக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் கிருபையை கட்டளையிடுவார். எப்போ கட்டளையிடுவார்? பகற்காலத்தில் ஆண்டவர் கிருபையை கட்டளையிடுவார். ஏன்னா பகற்காலத்தில் தான் எப்போதும் முழிச்சிட்டு இருப்போம், ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்குறார். ராக்காலத்தில் நம்ம துதிக்கும் பொழுது இன்னொரு இதுவும் சொல்லுவாங்க, இந்த ராக்காலத்தை ஒன்று ராவுன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா அந்த ஏர்லி மார்னிங் விடியற் காலம், அந்த இதுவும் எடுத்துக்கலாம். ராக்காலம் அப்படிங்கிற 2 இதில் வரும். அவங்களுக்கு வந்து துதிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது ஆண்டவர் வந்து கிருபையை கட்டளையிடுவார். சங்கீதம் 86:5. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். யாருக்கு கிருபை கொடுப்பார்? உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை கொடுக்கிறவர். ஆண்டவர் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குற, பட்சபாதம் இல்லாத தேவன். பார்ஷியாலிட்டி பார்க்குற ஆண்டவர் கிடையாது. அதாவது என் பிள்ளைங்களுக்கு தான், அதாவது என் பிள்ளைங்கன்னா அதாவது கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பேன், அவங்க வேற புறஜாதிகள் கூப்பிட்டா கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள், எல்லாரையும் ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார். அதனால யார் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ, யார் எப்போ கூப்பிட்டாலும், அது ஆபத்து காலத்தில் கூப்பிட்டாலும், நார்மலாக நீங்கள் வீட்டில் உட்காந்து கூப்பிட்டாலும், ஆலயத்திலிருந்து கூப்பிட்டாலும், எந்த இடத்துல ரோட்டில் நின்று கூப்பிட்டாலும் அந்த கிருபையை வந்து ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். சங்கீதம் 103, 11-17 வாசிக்க வேண்டாம், டைம் ஆயிடுச்சுமா. பெரிதா இருக்கிறது. யாருக்கு கொடுப்பார்னா பயப்படுறவங்க மேல. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், கர்த்தருக்கு பயந்ததுனால தான் மரியாளுக்கு வந்து அந்த கிருபை பெற்றவளேன்னு சொல்லிட்டு யாருக்கும் கிடைக்காத பாக்கியம், அதாவது ஏசப்பாவோட தாய்ங்கிற பாக்கியம் வந்து ஒரு பெரிய சிலாக்கியம், அது வந்து அவங்களுக்கு கிடைச்சது. அதனால கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவருடைய கிருபை வந்து ரொம்ப பெரிதா இருக்குமா. அடுத்து வந்து யாருன்னா அதே தான், சங்கீதம் 143:8, கர்த்தரை நம்பி இருக்கிறேன். கர்த்தரை நம்புறவங்களுக்கு கிருபை கொடுப்பார். கர்த்தரை, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணோம் அப்படின்னு சொல்லுது. கர்த்தரை நம்பும் பொழுது அதிகாலையில, இன்னொரு வசனம் சொல்லுது, அதிகாலையில வந்து கிருபைகள். லேமெண்டேஷன்ஸ், புலம்பல் 3:22-23, 22-23, புலம்பல் 3:22-23. காலைதோறும் புதிய கிருபைகளை தருகிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. கர்த்தரின் பங்கு, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய சுத்த கிருபையே. நீங்க முன்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா, அவை காலைதோறும் புதிதாய் இருக்கிறது. எவை புதிதாய் இருக்கிறதுனா, இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஹிஸ் மர்சிஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது அவருடைய கிருபை வந்து காலைதோறும் புதிதாய் இருக்கிறது. காலைதோறும் புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணணும்னா, காலைதோறும் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். அதுதான் ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. ராக்காலத்தில் நம்ம பாடுற பாட்டு வாயில் இருந்தா காலைதோறும் நமக்கு புதிய கிருபைகளை கொடுக்கிறார். தாவீது வந்து அவர் இருதயத்துக்கு பிரியமானவனா இருந்ததுனால தாவீதுக்கு மட்டுமல்ல அவன் சந்ததிக்கும் கிடைச்சது. அப்போ நாம் அவருக்கு இருதயத்துக்கு பிரியமானவர்களா இருந்து காலைதோறும், அதாவது ரா முழுவதும்னா ராவில் வந்து நம்ம படுக்க போகும் பொழுது அந்த அந்த நம்ம சில சமயங்களை எந்திரிக்கும் பொழுது அந்த ஸ்தோத்திரங்களை நம்மளை அறியாம நம்ம வாயில சொல்லும் பொழுது காலைதோறும் புதிய கிருபை நமக்கு மட்டுமல்ல நம் குடும்பத்துக்கும் நம்மளுடைய சந்ததிக்கும் சந்ததியா ஆண்டவர் கிருபைகளை தருகிறவரா இருக்கிறாரு. கர்த்தர் எப்பெல்லாம் கிருபைகளை தருகிறார்னா, கர்த்தர் வந்து அவருடைய கிருபை எப்படி இருக்கும், அவருடைய கிருபை எப்படி இருக்குன்னா, கர்த்தருடைய கிருபை நீங்க வாசிச்சிருப்பீங்க, சங்கீதம் 36, கர்த்தருடைய கிருபை என்றென்றும் உள்ளது, எப்பொழுதுமே. அதாவது இந்த டைம்லேயும் கிடையாது, எப்பொழுதுமே. அதாவது எப்போதுமே ஆண்டவர் வந்து நமக்கு அவைலபிளா இருப்பார். நீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவைலபிளா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஈவன் யாரை இது பண்ணாலுமே, இல்லை நான் அந்த டைம்ல அவைலபிளா இருக்க மாட்டேன், நான் டியூட்டி போயிடுவேன், நான் வீட்டில் பிஸியா இருப்பேன், நான் வீட்டில் சமையல் பண்ணுவேன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் வந்து நமக்கு எப்போதுமே அப்படி சொல்ல மாட்டார். எப்போதும் 24 hours எந்த டைம்ல நம்ம கூப்பிட்டாலும் அவர் கிருபை தருகிறவராக இருக்கிறார். இந்த கிருபையில நமக்கு என்னென்ன கிடைக்கும்னா, கிருபையினால ப்ராவர்ப்ஸ் 10, அதாவது நீதிமொழிகள் 10:24 பார்த்தீங்கன்னா, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நம்ம எல்லாம் நீதிமான்களான்னு யோசிச்சு பார்த்தா நம்ம யாருமே நீதிமான்கள் கிடையாது. ஏன்னா எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா தவறு பண்ணியிருப்போம், சில இடங்கள்ல கோபப்பட்டிருப்போம், சில இடங்கள்ல கோபப்பட்டு
வார்த்தையை விட்டுருப்போம். அதனால நம்ம யாருமே நீதிமான்கள் கிடையாது. நீதிமான் யாருன்னா ஆண்டவர் தான் நீதிமான். அவர் தான் பிழையற்றவர், அவர் தான் கரைத்திரையற்றவர், அவர் தான் பரிசுத்தம் உள்ளவர், அவர் தான் தீமையை நினைக்காத நல்ல தகப்பன், அவர் மட்டும்தான் நன்மை செய்கிறவர், நன்மையை மட்டும் செய்கிறவர், தீமையை நினைச்சு கூட பார்க்காதவர். அதனால நம்ம நீதிமான்கிறது வந்து நம்மெல்லாம் நீதிமான்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாருக்கும் முன்னாடி சொல்லும்போது ஆமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மனசுக்குள்ள பார்க்கும்போது நம்ம நீதிமான்கள் கிடையாது. ஆனா நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுறோம். எப்ப நீதிமான்கள் ஆக்கப்படுறோம்னா ரோமர் 3:23-24 கிருபையினால, அவருடைய கிருபையினால நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும்போது நம்ம என்ன தவறு செஞ்சாலும் அவருடைய ரத்தம் அவருடைய ரத்தம் நம்முடைய பாவத்தெல்லாம் கழுவி நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இந்த நீதிமான்கள் ஆக்கப்படும் போது நாம விரும்புகிற காரியம் நமக்கு கொடுக்கப்படும். இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 15:29 என்ன சொல்லுதுன்னா, நீதிமானுடைய ஜெபம் கேட்கப்படும். யாரோட ஜெபம்? அதுக்கு முன்னாடி உள்ள அந்த வேர்ஸ்லயே முன்னாடி உள்ள ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டீங்கன்னா, மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கருடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். துன்மார்க்கருடைய ஜெபம் வந்து கேட்கப்படாது, அவர் தூரமா இருக்கிறார். நீதிமான்களுடைய ஜெபம் கேட்கப்படும். அப்ப நீதிமான்களை நாம கிருபையினால மாற்றும் பொழுது நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார், கேட்டு ஆசீர்வதிக்கிறார். நீங்க ஏன் ஆண்டவர் கிருபை உள்ளவரா இருக்கிறார் அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரோட பிறப்பே வந்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராதான் ஆண்டவர் இந்த பூமிக்கே வருவார். யோவான் 1:14 கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராதான் ஏசப்பா வந்து பூமியிலே வருவார். குழந்தையா வரும்பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் இது பொழுது 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். இது இன்னைக்கு முன்னாடில பாத்தீங்கன்னா எந்த வார்த்தை அப்படின்னு வரும், இந்த ஜான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னு வருது. அது எந்த வார்த்தைன்னா பாத்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அப்போ அந்த வார்த்தைங்கிறது தேவன். தேவன் எப்படி நமக்குள்ள வரணும்னா கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் தான் ஆண்டவர் இந்த பூமிக்கே வந்தார். இந்த பூமியில வரும்போதே ஆண்டவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் தான் இந்த வந்தாரு. அதனாலதான் ஆண்டவர் நமக்கு அதிகமான கிருபைகளை வந்து கொடுக்கிறார். தாவீதை எடுத்து பார்த்தீங்கன்னா, தாவீது ரொம்ப எளிய மோசையோட பிறப்பிலே அவர் சாக வேண்டியது. ஆனா அவரை வந்து தலைவராக்குவார். 40 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கானானுக்குள்ள கொண்டு போக மோசையை தேர்ந்தெடுப்பார். தாவீதுக்கு கிருபை, தாவீதுக்கும் அவர் சந்ததிக்கும் கிருபை கிடைக்கும் போது அவர் என்ன பண்ணுவார்னா, தாவீது வந்து ரொம்ப எல்லாருக்குமே தெரியும் ஆடு மேய்க்கிறவராக இருந்தவர். கிருபை கிடைக்கும் போது அவரோட சந்ததி எல்லாமே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும். அவரோட சந்ததிக்கு இன்னொரு பெரிய ஸ்லாக்கி என்னன்னா, ஏசப்பா வந்து அவரோட சந்ததியில தான் பிறப்பார். நீங்க மரியாளுக்கு கிருபை கிடைக்கும் பொழுது மரியாள் வயிற்றுல தான் ஏசப்பா பிறப்பார். ஏசப்பாவோட தாயிங்கிற பெருமையை வந்து ஏசப்பா கொடுப்பார். பவுலுக்கு அந்த கிருபை கிடைக்கும் போது என்ன ஆகும்னா, பவுலுக்கு அந்த கிருபை கிடைக்கும் போது என்னதுன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் 12வது அப்போஸ்தலர், அதாவது 12 அப்போஸ்தலர் சீஷர்கள் இருப்பாங்க. அந்த 12வது சீஷன் யூதாஸ்
காட்டி கொடுத்தப்ப அந்த யூதாஸ் வெளியில போயிடுவாரு. அந்த இடத்த நிரப்புறது தான் பவுல்ல தான் ஆண்டவர் வந்து சீஷரா, அது எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த வேத வல்லுநர்கள் வந்து சொல்லும்போது பவுல் தான் அந்த 12வது சீஷர்ல வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கிருபை கிடைக்கும் போது நம்மளை ஆண்டவர் எப்படி ஆக்குவார்னா, தலைவர்கள் ஆக்குவார், ஆசிர்வதிப்பார், ராஜாக்கள் ஆக்குவார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தாவீதை ராஜாவாக்கிப்பாரு, மோசைய தலைவராக்குவாரு. நோவா பாத்தீங்கன்னா அவனோட சந்தி அந்த ஒரு மனித குலமே, அடுத்த மனித குலமே அவர்கிட்ட இருந்தா வரும். மரியாள் பாத்தீங்கன்னா நம்மளோட ரட்சிப்பே அவங்க வயிற்றிலிருந்து தான் பிறக்கிற மாதிரி பண்ணியிருப்பார். பவுல பாத்தீங்கன்னா மறுபடியும் அப்போ உள்ள எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் அவர் தான் ஒரு ரோல் மாடல். அவர் தான் எல்லாருக்குமே எப்படி தைரியமா ஆண்டவரோட சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஆண்டவர் அவர் வழியாக தான் காட்டியிருப்பார். அதனால புலம்பல் 3:22 வாசிக்கும் போது கூட அந்த வசனம் சொல்லுது, நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அப்போ நம்மளும் நம்மளுடைய சந்ததியும் நிர்மூலமாகாமல் இருக்கணும்னா கர்த்தருடைய கிருபை கண்டிப்பாக வேணும். கர்த்தருடைய கிருபைக்கு சில குவாலிட்டிஸ் வேணும். கர்த்தருக்கு பயப்படுறவங்களா இருக்கணும், கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமானவங்களா இருக்கணும், கர்த்தர் செய்ய சொல்கிறத மட்டும்தான் செய்யணும், செய்ய வேணான்னு சொல்கிறத செய்யக்கூடாது. ஈவன் அந்த ஒரு சில நேரங்களில் கர்த்தர் மௌனமாக இருப்பார். கர்த்தர் மௌனமாக இருக்கும் பொழுது நாமும் மௌனமாக இருக்கணும். கர்த்தர் மௌனமாக இருக்கும் பொழுது நாம் மனுஷிகமாக செயல்பட்டு விடக்கூடாது. இந்த வசனம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தரை ஜெபிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரங்கள் சுவாமி, ஸ்தோத்திரங்கள் சுவாமி. நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி சுவாமி. உம்முடைய கிருபைகளை வேண்டி நிற்கிறோம் சுவாமி. நாங்கள் நீதிமான்கள் அல்ல சுவாமி, ஆனாலும் வசனம் சொல்லுகிறது போல உம்முடைய கிருபையினால் எங்களை நீதிமான்கள் ஆக்கும் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரங்கள். ஒரு சிறிய கூட்டமாய் உம்முடையத்தில் கிருபைகளை வேண்டி நிற்கிறோம். எங்கள் சந்ததிகளுக்கு கிருபைகளை வேண்டி நிற்கிறோம். அப்பா எங்கள் குடும்பத்தாருக்கு கிருபைகளை வேண்டி நிற்கிறோம். அப்பா எங்கள் உறவினர்களுக்கு, ரட்சிக்கப்படாத உறவினர்களுக்கு அப்பா உம்முடைய கிருபைகளை வேண்டி நிற்கிறோம். ஆம் சுவாமி, உம்முடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோமே, அந்த ரட்சிப்பை எங்களுடைய உறவினர்களும், எங்கள் ரத்த சம்பந்தமான உறவுகளும், அப்பா எங்கள் நண்பர்களும், எங்களோடு கூட இருக்கிறவர்களும் அப்பா இந்த உலகமே பெற்றுக்கொள்ள அப்பா உம்மை நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ரட்சிப்பாகிய உம்மை, அப்பா கிருபையாகிய, அப்பா கிருபை உள்ளவராகிய உம்மை ஆண்டவரே சுவிசேஷத்தினால நாங்கள் அறிவிக்க அப்பா கிருபைகளை வேண்டி நிற்கிறோம் சுவாமி. அப்பா எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை கொடுங்க. அப்பா எந்த நோக்கத்திற்காக உம்முடைய ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார்களோ அப்பா அந்த நோக்கங்களை, அப்பா சித்தங்களை, அப்பா அந்த நோக்கங்களை, விருப்பங்களை அப்பா நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க சுவாமி. கிருபை உள்ளவர்களாய் அப்பா நாங்கள் கிருபை பெற்றவர்களாய் அப்பா நீர் எங்களுக்கு இறங்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா வந்திருக்கிற அப்பா ஆன்லைன்ல இருக்கிற, ஆஃப்லைன்ல இருக்கிற, ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா ஒவ்வொரு பெண்களையும் அப்பா உம்முடைய கரங்கள்ல கொடுக்கிற ராஜா. ஒவ்வொரு பெண்களுக்குள்ள உம்முடைய கிருபை வரட்டும், உம்முடைய கிருபை வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள உம்முடைய கிருபை வரட்டும். ஒவ்வொரு அப்பா சிறு பிள்ளைகள் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள சிறு பிள்ளைகளுக்குள்ள உம்முடைய கிருபை வரட்டும் சுவாமி. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு அப்பா குடும்ப தலைவர்களுக்குள்ள கிருபை வரட்டும். ஒவ்வொரு முதியவர்களுக்குள்ள கிருபை வரட்டும். உங்க கிருபைகளை மட்டும் வேண்டி நிற்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையினால எங்களை ஆசீர்வதிங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையினால இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா சுகமாக்கி அப்பா பலம் கொடுக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா பலவீனப்பட்டவர்கள் இருந்தால் ஆண்டவரே அப்பா உம்முடைய பலத்தை கொடுக்க வேண்டுமாய் அப்பா கிருபையாய் உம்முடைய பலத்தை கொடுக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, பொருளாதாரத்தில் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க தலைவர்களாக்குங்க சுவாமி. உம்முடைய தலைவர்கள் ஆண்டவரே உம்முடைய தலைவர்களாய் மாற்றும். உம்முடைய தலைவர்களாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாய், ராஜாக்களாய் ஆண்டவரே ராஜாக்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் அப்பா நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. திரும்ப வந்து அப்பா எங்களோடு சேர்ந்து அமரும் பொழுது ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் ராஜாக்களின் நன்மைகளை, ராஜாக்களின் மேன்மைகளை, ராஜாக்களின் ஆசீர்வாதங்களை உம்மிடத்திலிருந்து கிருபையாக பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாரையும் உம்முடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட்.